இராணுவத்தினரின் வசமுள்ள தமது காணிகளை முழுமையாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் நேற்று மீண்டும் ஆரம்பித்த கவன ஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்று வியாழக்கிழமையும் தொடர்கின்றது. நாங்கள் இந்த பரவிப்பாஞ்சான் கிராமத்தில் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக இன்றைக்கு 2வது நாளாக எங்களோட போராட்டத்தை 2வது தடவை 3வது தடவை 4வது தடவையாக என்று சொல்லலாம். ஆனாலும் நாங்கள் இந்த எங்களோட காணி மீதியும் விடுவிக்கப்படாத இதில் நாங்கள் இன்றைக்கு 2வது நாளாக இந்த போராட்டத்தை இரவு பகலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான வசதி ஒன்றும் இல்லை. இங்கே நாங்கள் வெயிலும் மழையிலும் காய்ந்து கொண்டு இதில் இருந்து எங்களோட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட காணிகள் நிலங்கள் எங்களோட வீடுகள் எங்களோட கையளிக்கும் வரை நாங்கள் இதில் இருந்து தொடர்ந்து எங்களோட போராட்டத்தை நடத்துவோம். நாங்கள் என்பதை உங்களோட மனவேதனையோடு இந்த சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் சம்பந்தன் ஐயாவுக்கும் நான் இதை குறிப்பாக சம்பந்தன் ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பல தடவை போராடியும் நாங்கள் தோற்று விட்டோமோ என்று யோசித்து கொண்டு நாங்கள் இதில் இருக்கிறோம். நாங்கள் மிகவும் துயரமான சம்பவமாகவும் இருக்குது. அதுபடியால் இதை கவனத்தில் கொண்டு எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து எங்களோட வீடுகள் எங்களோட கையளித்து எங்களையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆவணை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இப்பிரதேச மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் ஏற்கனவே சுமார் 4 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. அதனை அடுத்து கடந்த 13ஆம் திகதி முதல் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த மக்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் இதற்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். மேலும் சுமார் 10 ஏக்கர் அளவிலான காணி இராணுவத்தினரின் பிடியில் உள்ள நிலையில் குறித்த காணிகளை முழுமையாக விடுவிக்குமாறு கோரி பரவிப்பாஞ்சான் மக்கள் மீண்டும் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்.